அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். யாராக இருந்தாலும் சரி, தெளிவாக சொல்ற, பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நகர தலைவர் பதவிக்கு 15 லட்சம் ரூபாய் கட்டுக்கட்டாக கேட்பதாக தவேக தோழர் ஆதங்கத்தை கொட்டிய குறுஞ்செய்திதான் பனையூர் அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. நடிகர் விஜய் கட்சி அறிவிப்பை வெளியிட்ட போதே மக்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பை தாண்டி சொந்த கட்சியில் எழும் உட்கட்சி பூசலை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதுதான் முக்கிய சவாலாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் மக்கள் மன்றத்தில் இருந்து விஜயோடு பயணிக்கும் நிர்வாகிகள் கட்சியிலும் முன்னுரிமை கேட்டு வர, இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சியில் இருந்து வருபவர்களை மனம் கோணாமல் அரவணைக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இந்த நிலையில் எதிர்பார்த்தபடியே தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி சண்டைகள் சூடு பிடித்திருக்கும் நிலையில் பதவிக்கு பணம் கேட்டு பேரம் பேசுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி பகீர் கிளப்பியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் நியமனம் தீவிரமாகி இருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதவி நியமனத்திற்கு பணம் கேட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது நகர தலைவர் பதவிக்கே 15 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாக விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டதோடு வெறுத்து போய் ஆதங்கத்தை கொட்டிய குறுஞ்செய்தி பொதுவெளியில் லீக் ஆகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளராக குஷிமோகன் என்பவர் இருந்து வரும் நிலையில் வசூல் வேட்டை புகார் பட்டியலில் அவர் பெயர்தான் முன்னிலையில் இருக்கிறது. பதவிக்கு ஏற்ப தொகையை நிர்ணயித்து பணம் கொடுப்பவர்களுக்குத்தான் பதவி என கல்லா கட்டிக் கொள்வதாக சொல்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தம் 19 அணிகள் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு அணிக்கும் தலைவர், பொருளாளர், செயலாளர் என பல பதவிகள் இருக்கும் நிலையில் பதவிக்கு ஏற்ப பண வசூல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தை தாண்டி மற்ற மாவட்டங்களிலும் பதவிக்கு பணம் கொடுக்க சொல்லி நிர்பந்திக்கப்படுவது தவேக தோழர்களுக்கு மன குமுறலாக மாறியிருக்கிறது. பதவிக்கு பணம் கேட்டதாக குறுஞ்செய்தி பரவி வரும் அதே வேளையில் இன்னொரு பக்கம் பதவிக்கு பணம் வாங்கினால் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புசி ஆனந்த் பேசிய பழைய வீடியோவும் வைரலாக்கப்பட்டு வருகிறது. யாராக இருந்தாலும் சரி, தெளிவாக சொல்ற, பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வீடியோவிற்கு எதிர்மாறாக வாட்ஸ்அப் சாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சிக்கி இருக்கிறது. அதாவது கிளை, வார்டு, நகரம், பேரூர், மாவட்டம் தவிர்த்து மற்றபடி அணிகளில் இருக்கும் பதவிகளுக்கு யாராவது பணம் கேட்டால் புசி ஆனந்துக்கு தகவல் தெரிவிக்கலாம் என அவரது செல்போன் எண்ணும் பதிவிடப்பட்டிருக்கிறது. அணிகளில் இருக்கும் பதவிகளுக்கு பணம் கேட்டால் புசி ஆனந்திடம் புகார் அளிக்கலாம் என செல்போன் எண்ணை பதிவிட்ட அந்த நபர் கிளை, வார்டு, நகரம், பேரூர், மாவட்ட அளவிலான பொறுப்புகளை தவிர்த்துவிட்டு கூறியிருப்பது சந்தேகிக்க வைத்திருக்கிறது. அப்படி என்றால் அணிகள் தவிர்த்து மற்ற முக்கிய பதவிகளுக்கு பண வசூல் செய்வது மட்டும் தலைமைக்கு தெரிந்தே நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது அந்த குறுஞ்செய்தி. ஏற்கனவே வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே பதவி கொடுப்பதாக புசி ஆனந்த் மீது புகார்கள் குவிந்து வரும் நிலையில் தற்போது பதவிக்கு பணம் கேட்பதாக மற்றொரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. உழைப்பவர்களை தேர்ந்தெடுத்து பதவி கொடுப்பதை விட்டுவிட்டு கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரையிலான பதவிகளுக்கு பண வசூல் வேட்டை நடப்பதாக புகார்கள் எழத் தொடங்கியுள்ளன. மேலும் நிர்வாகிகள் நியமனத்தில் விஜயே கூறினாலும் புசி ஆனந்த் சில விஷயங்களை கேட்பது கிடையாது என சில நாட்களுக்கு முன்பாக ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோவை நினைவுபடுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எது கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? சின்ன பையன் மாதிரி தவுலோன்று 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே, இது ராங். இது
புஸ்ஸி ஆனந்துக்கு தெரியாமல் துரும்பு கூட தவேகாவில் அசையாது என்ற நிலையில் பதவிக்காக வசூல் வேட்டை நடத்தப்படுவதை எல்லாம் புஸ்ஸி ஆனந்த் கண்டும் காணாததை போல இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கட்சியின் அடித்தள கட்டமைப்பு வலுவாக சரியாக இருந்தால்தான் மேல்மட்டம் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதை மனதில் வைத்து நிர்வாகிகள் நியமனத்தில் புஸ்ஸி ஆனந்த் போன்றவர்களை நம்பாமல் விஜயே நேரடியாக தலையிட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.